बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन बारिक वसल्लिम अलैहि. அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலமாக்களே, உரஃபாக்களே, ஆலிம் பெருந்தகையுடைய மக்களே, தொடர்ந்தாமல் நாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சில பல விஷயங்களை பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புனிதமான கிருபையுள்ள இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு திருவிழாக நாம் இருக்கிறோம். தராவி தொழுதலாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவு தானம் தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பாவகாரியங்களை நாம் விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்தியை, பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொருத்தமும் திருப்தியும் நமக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும், ரொம்ப ஜோதிமயமாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் கஷ்டமில்லாத, கவலை இல்லாத நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். உலகில் வாழக்கூடிய அடியார்களில் நிம்மதியோடு வாழக்கூடியவர்கள் ரொம்ப சொற்பம், ரொம்ப ரொம்ப சொற்பம். சுருங்கமாக சொன்னால் ஒரு 10% அப்படி வாழ்வாளா என்று யோசிக்கும்போது அது இருக்கலாம் என்று தான் சொல்லலாம், 10%. ஆனால் 100% மக்கள் வாழக்கூடியவர்கள் எல்லாமே வெளிரங்கத்தில் அவங்க நிம்மதியாக இருக்கிறது போல தெரியுது. ஒரு பங்களாவில் இருக்கிற மாதிரி, கார் வசதியோட, ஏசி வீட்டுக்கு போட்டுக்கிட்டு, தோட்டங்கள்லாம் வாங்கிக்கிட்டு, நிலமெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதில் இருக்கிறது அவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு சொன்னால், நம்மளை படைச்ச அல்லாஹ் நிம்மதி எதில் இருக்குன்னு சொல்லும்போது அவனை தியானிக்கிறது தான் இருக்குன்னு சொன்னான். அப்படின்னு சொன்னால் உட்காந்து ஒரு இடத்துல அவனை தியானிச்சுட்டு இருக்கணும்னு சொல்ல அர்த்தம் இல்லை. தியானிப்பது 4 வகை. ஒன்று நாவினால் அவனை தியானிப்பது, ஒன்று மனசால் அவனை தியானிப்பது, ஒன்று ரூஹால் அவனை தியானிப்பது, ஒன்று அந்தரங்க சிர்ரால், உடலால், உள்ளத்தால், உயிரால், அந்தரங்கத்தில் 4 வகையில் அவனை தியானம் செய்யலாம். அதனால் ஒரு மூலையில் உட்காந்துட்டு தியானம் செய்யன்னு சொல்கிற கருத்தில் அல்லாவும் சொல்லலை, நானும் உங்களுக்கு அதை பற்றி சொல்லலை. உடல் உண்டு, உள்ளம் உண்டு, உயிர் உண்டு, அந்தரங்கம் உண்டு. இது 4ம் சேர்ந்து தான் ஒரு சில மனிதன் என்று சொல்லுகிறோம். வெறும் விடல் இருந்துச்சு அதுக்கு மனிதன் என்று சொல்ல முடியாது, உடல் என்று சொல்வார்கள். சாதாரணமாக மனுஷன் இறந்து போயிட்டான், ஆணோ பெண்ணோ எடுத்துட்டாங்களா, கொண்டு வந்துட்டாங்களா, குளிப்பாட்டியாச்சா, கொண்டு போயிட்டாங்களா, பேர் மாறி போச்சு. அவருடைய பதவி பட்டங்கள், அவருடைய செல்வங்கள் செல்வாக்குகள், அவர் படித்த பட்டங்கள், மதரசாக்களில் அரபி காலத்தில் வாங்கின சனதுகள், பட்டங்கள், எது சொல்லியும் கூப்பிட்றதில்லை. என்னப்பா எடுத்தாச்சா, சாதாரணமாக உயிரின மாதிரி அகரணியாக வந்துடுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு பேர் சொல்லி கூப்பிட்றதே இல்லை. அதை மையத்தையும் சொல்கிறாங்க, நம்ம அரபியில் சொல்கிறோம். மையத்துனா செத்த பாடிக்கு சொல்கிறோம், டெட் பாடிக்கு சொல்கிறோம். அப்போ அந்த ரூஹு உடலை விட்டு போன உடனே அவருடைய எல்லாம் போயிடுச்சு. மேலே போட்டிருக்கக்கூடியதை கழட்டிக்குவாங்க. அவர் ஒரு மோதிரம் கையில் கட்டியிருந்தார் விரல்ல, அதையும் எடுத்துக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க, அவங்க நகையெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஒரு வெள்ளை துணி ஒரு மரியாதைக்காக, நிர்வாணமாக வந்த நம்மளுக்கு அப்படி அனுப்பக்கூடாதுன்னு நல்லா ஆசைப்பட்டு ஒரு மரியாதைக்காக எம்எஸ் லாங்லா துணி வாங்கி மூடி கொண்டு போய் அடக்கிடுவாங்க. இவ்வளோதான் வேலை. அவருடைய பேர் பட்டம் எல்லாம் இன்னல் இஸ்ஸத்தல் இல்லாஹ் ஜமியா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். கண்ணிய அடங்களும் எனக்கு சொந்தம். பார்த்தீங்களா, சிறப்பு அடங்களும் எனக்கு சொந்தம், மரியாதை அடங்களும் எனக்கு சொந்தம். நான் உங்களுடன் இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு மரியாதை உண்டு.
நான் உங்களோடு இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு கண்ணியம் உண்டு, நான் உங்களோடு இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு உண்டு. நான் பிரிந்து விட்டேன், உங்களை விட்டு நான் விலகி விட்டேன், அதான் 4 சொன்ன உங்கள்கிட்ட. ஒரு மனுஷனுக்கு உடல் இருக்கிறது தெரியுது, உள்ள இருக்கிறது தெரியல, அது கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஆத்மா உயிர் இருக்கிறதும் தெரியல, ஆனால் ஓரளவுக்கு மூச்சு போக வர அதை வச்சு மனுஷன் உயிராக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு தோக்கா. அது மனுஷன் ஏமாந்து போகிறது, அதுதான் ஏமாந்து போகிறான். மனுஷன் செத்த பிறகு மூக்கு இருக்குதான் செய்து அந்த மூச்சை காணும். இந்த மூக்கு வழியாக மூச்சு வந்துட்டு போகிறதுன்னு சொன்னால் ஒருத்தன் கூட இறந்து போக மாட்டான், மடிந்து போக மாட்டான், மரணிக்க மாட்டான். மூச்சு வருவதற்கு போவதற்கு ஒரு வழிகாலத்தில் மூக்குங்கிறது. அந்த மூக்கு மூச்சை இழுக்கவும் செய்யாது, மூச்சை உடவும் செய்யாது. ஏன்னா செத்து போன பிறகு, இறந்து போன பிறகு போய் பார்க்க போகிறோம். மூக்கு இருக்குது, சலாமத்தாக இருக்குது, மூக்கு எந்த விதமான குறையும் இல்லை. எப்படி பார்த்தோமோ அவரை மௌத்துக்கு முந்தி, இறந்து போகிறதுக்கு முந்தி அப்படி தான் மூக்கு இருக்குது. மனுஷன் உயிர் போகும்போது மூக்கெல்லாம் சப்பையாக போயிடுறது இல்லை, அது அப்படியே இருக்குது. மூச்சை காணும், மூச்சை காணுமே. யோசிச்சோமா எங்கே போச்சு? அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் எங்கே போச்சுன்னு சொல்லலாம். நம்ம பொதுவாக சொல்கிறோம், முஸ்லீம்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எங்கேருந்து நம்ம வந்தோமோ அங்கேயே நம்ம மீண்டு போகிறோம். நீ முந்தி போனால் நான் பிந்தி வருவேன், அப்படிதான் சொல்லிக்கிறோம் நம்ம அரபியில். நமக்கு தெரியவே இல்லை. ரயில் பிரயாணம் மாதிரி தான். ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு ஊருக்கு போகும்போது ட்ரெயினில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வருவாங்க, பேசிக்கிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சார் நான் வரேன் சார், எங்கள் ஊர் வந்துடுச்சு. அவர் இறங்குறாரு கடலூரில், அவர் ஓட்டியில் ஒருத்தர் இறங்குறாரு, சிதம்பரத்தில் ஒருத்தர் இறங்குறாரு, மாவீரத்தில் ஒரு வருஷம் இறங்குறாங்க. ரயில் போயிட்டே இருக்குது, எண்டு வரைக்கும் போகுது. அந்த மாதிரி தான் மரணம் என்பது ஒவ்வொருத்தரையும் அந்தந்த ஊரில் இறக்கி விட்டுட்டு போயிடும். யார் முந்தி யார் பிந்தி தெரியாது. 6லும் சாவு 100லும் சாவு ஒரு வார்த்தை தான் இது. அதனால 5ல் சாவு இல்லையா? பிறக்கும் போதே இறந்து போய் புள்ள பிறக்கவில்லையா? பிறக்கும் போது குழந்தை பொத்துக்கு பொழைச்சிக்குது, தாய் இறந்து போகிறாங்க. எவ்வளோ நடக்குது பார்க்க தானே செய்யணும். நாம தாயும் குழந்தையுமே பொழைச்சிக்கிறாங்க, ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இப்போ நான் கேட்குற கேள்வி, உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடியது. சில இடத்துல பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா இன்னும் வினோதமாக இருக்கு. மரணத்தை, இறந்து போனவரை கண்டுகொள்ள போனவர்கள் வேனில் விபத்துக்குள்ளாகி ஸ்பாட்டில் இத்தனை பேர் இறந்து போனாங்க. பாருங்க, மரணிச்சு போனவரை, செத்து போனவரை கண்டு கொள்ளலாமே அந்த உறவு அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் சொல்லி போறாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது, இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இறந்தவரை போய் பார்க்கிற சாக்குலையும் நம்ம இறக்க அடிச்சிடுவோம் ஆண்டவன். எத்தனை சம்பவம் நடக்குது அப்படி உலகத்தில். போய் அடக்கத்துக்கு அதை பார்க்கறதா, அடக்க போன இவங்களை பார்க்கறதா? எத்தனை சம்பவம். வேகமாக போறாங்க அந்த மையத்தில், அந்த பணத்தில் போய் கலந்துக்கலாண்டு. வெளியில் ஆக்சிடென்ட், இவங்க பணமா போறாங்க. அப்போ பணத்தை பார்க்கணும், போறவனும் பணம்னா போறான்டா. அது யார் அந்த பணம் ஆக்குறது? யாரு? காரணங்கள் 1000 சொல்லலாம். ஆக்சிடென்ட் சொல்லிக்கலாம், மழை தண்ணி வந்துருச்சு சொல்லிக்கலாம், சூறாவளி வந்துச்சு, சுனாமி வந்து சொல்லிக்கலாம். நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, முசப்பிபுல் அஸ்பாப், காரணத்தை உருவாக்கியவன் யார்? எல்லா காரணம் தான் போது, லட்சக்கணக்கில் எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில கார் தான் ஆகுது, எல்லா காரும் ஆகலையே. எல்லாம் ஆனால் தான் நம்ம சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட கார் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட கார் நல்லபடியாக போய் சேருதுன்னு சொன்னால், மரண மௌத்துன்னா என்ன பார்த்தீங்களா? கர்த்தன் பிரிதல், ஆண்டவன் பிரிதல். செத்த சவமாச்சே, கர்த்தன் பிரிந்து விட்டால் செத்த சவமாச்சே. அவன் பிரிஞ்சிடறான் நம்மளை விட்டு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாடி இருக்கும், கல்வி வேலை செய்யாது, ரூஹு வேலை செய்யாது. ஆண்டவன் பிரிஞ்சுட்டான். அந்த ஆண்டவன் பிரிஞ்சால் நம்ம மையத்தாயிட்டோம். பிறகு கொண்டு போய் நீங்கள் கபர்ஸ்தானில் வச்சாலும் சரி தான், சுடுகாட்டில் வச்சாலும் சரி தான், நீங்கள் மண்ணள்ளி போட்டு மேலே 3 நாள் சரி தான், கொளுத்தி சாம்பலாக்கினாலும் சரி தான், அவனுக்கு உள்ள சிரமம் கஷ்டங்கள் நல்லது கட்டாயம் நடத்தியே தீருவான். அல்லா யாரும் அதை விட்டு காப்பாற்ற முடியாது.
ஒவ்வொருத்தங்களுடைய ஐதீகம் ஒவ்வொருத்தர் சடங்குகள் ஒரு மாதிரி இருக்கலாம். அதனால நம்ம தப்பிச்சு கொண்டோம் என்று யாரும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பெரிய சூஃபியாக்கள் சொல்றாங்க, எத்தனோ பேர் சுடுகாட்டில் போய் எரிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவனுடைய நல்லடியார்களாக, ஆண்டவன் அருள் பெற்றவர்களாக, சோனபதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய கண்ணுக்கோ நம்முடைய அறிவுக்கோ தென்படவில்லை. அதே மாதிரி சூஃபியாக்கள் சொல்றாங்க, கபரில் கொண்டு வைக்கிறாங்க, யாசின் ஓதுறாங்க, தபாரக் ஓதுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, ஈசால் செய்யறாங்க. ஆனால் அவன் நரகவாதியாக இருக்கிறான். இவர் கபரில் வச்சதுனால இவர் சொர்க்கமாற்ற போயிடுவான்னு அர்த்தம் இல்லை. அவர் கொண்டு எரியூட்டப்படுறதுனால அவன் நரகம் போவான்னு அர்த்தம் இல்லை. அவன் செய்தர்கள் என்ன பாவகாரியம் என்ன நல்ல காரியம் என்பதை ஆண்டவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதன்படி அவன் தீர்ப்பு செய்கிறான். யாரும் அது மறுக்க முடியாது. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஆக இந்த மாதிரியான உலகத்தில் நாம் இந்த மாதிரி ஒரு மாசம் நம்மளுக்கு கிடைச்ச பிறகு, இந்த புனிதமான ரமலான் மாசத்துல காலையில மாலையில வணக்க வழிபாடுகள் செய்து ஆண்டவனை சந்தோஷப்படுத்தி நாம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நல்ல பெயர் வாங்கி நல்ல செயல்கள் செய்து அவனை சந்தோஷப்படுத்த நம்ம ஆசைப்பட வேண்டும். இந்த மாதம் நாம் கேட்க வேண்டிய துவாக்கள் முக்கியமானது சுகம், ஆஃபியத் அரபில, தமிழ்ல நலம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். படுத்த படுக்கையில 10 வருஷமா கிடக்கிறாரு, கோமாவும் இருக்கிறாரு. ஒரு அம்மா டிவியில காமிச்சாங்க, 7 வருஷம் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க சைனாவில். கணவர் ரொம்ப பாடுபடுறாரு, உழைக்கிறாரு, டாக்டர் சொன்னபடி நடத்துறாரு. 7வது வருஷம் உஷார் வந்துருச்சு, உணர்வு திரும்பிடுச்சு. கோமாங்கிறதுனா அறிவு ஸ்தம்பிச்சு போறதல். கௌரவமா சொல்லுவாங்க அது கோமாண்டு. என்ன பேர் சொல்லிக்கங்க. கண்ணு பார்க்குது, சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்பா தெரியல, மாப்பிள்ளைய தெரியல, பெத்த பிள்ளைய தெரியல, தோழிய தெரியல, கண்ணு பிறகு கண்ணு சொல்லுத. அறிவுங்கிறது எங்க இருக்கு? கண்ணுலையா இருக்குது? அறிவு எங்க இருக்குது? அறிவு இருக்கிற இடம் தான் என்ன உடல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு வருதா இருக்குதா? அறிவு போவதா இருக்குதா? அப்ப அந்த நிலையை இப்ப நம்ம பேசுற சப்ஜெக்டுக்கு நம்ம பொருள் அது அல்ல. ஆனா அறிவு எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க நீங்க. அல்லாஹு அக்பர். பைத்தியமா சுத்துறான், அவன் அறிவு எங்க போச்சு? பைத்தியக்காரியா சுத்துறான், அவன் அறிவு எங்க போச்சு? தெருவில் கிடக்கக்கூடிய அறிவு போன சாமானத்தீங்கன்னா அவன் அறிவு எங்க போச்சு? அதனால நீங்க அறிவாளி என்று நினைச்சுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருள், ஆண்டவனுடைய அருள், தெய்வத்துடைய அருள் உங்களை அறிவாளியாக காட்டுகிறான தவிர்த்து உங்களை மாதிரி அவனும் பிறந்தவன் தான் வளர்ந்தவன் தான் இடையில கிறுக்கு பிடிச்சி அலைகிறான்னு சொன்னால் அவனுக்கு ஏன் அப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லும் போது அது ஆண்டவனுடைய சித்தம், யாரும் தப்ப முடியாது. எனவே அவனை லேசு காண வேண்டாம். நம்மள மாதிரி தான் இருந்து கொண்டிருந்தான், திடீர்னு மாறிட்டான். என்ன மாறிட்டான்? அவனுக்கு ஆசையா பைத்தியமா போகணுண்டு, அவனுக்கு ஆசையா சட்டையை கிழிச்சுக்கணுண்டு, அவனுக்கு ஆசையா தெருவில் கிடக்கூடிய சாமானை எடுத்து திங்கணுண்டு, அழிவு போன சாமான் திங்க அவனுக்கு ஆசையா? இல்லவே இல்லை. அது அழிவு போச்சா கெட்டு போச்சான்னு தெரியல. எங்க ஊர்ல நாகப்பட்டினத்தில் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு நிற்கிறான், ஒரு 25 வயசு வாலிப காரில் உட்காந்துட்டு ஒரு 5 ரூபா நாணயம் கொடுத்தேன், தூக்கி வீசிட்டான். சிரிக்கிறான் மறுபடியும். அவனுக்கு தெரியல நான் கொடுத்தது ஒரு டீ வாங்கி குடிச்சுக்குவானு கொடுத்தேன். அவன் போயிட்டான். ஒரு கல்லை எடுத்து அடிச்சான், அதுக்குள்ள கார் கிராஸ் ஆயிடுச்சு. தண்டனையா இது? வைத்தியக்காரன் நம்ம 5 ரூபா கொடுத்தது தெரிஞ்சானா கல்லால் அடிப்பானா? அதுல சாயா குடிக்கலாம் தெரிஞ்ச கல்லால் என்ன அடிப்பானா? உணவுல கண்ணாடி உடனே நான் முந்திக்கிட்டேன், அது பிந்திருச்சு. ஒரு நல்ல மனுஷன் இருந்தால் அதை 5 ரூபா கும்பிடு போடுவான், சலான் சொல்லுவான், தேங்க்ஸ் சொல்லுவான். அப்போ அவனோட அறிவு எங்க போச்சு? அப்போ அறிவு எங்க? லொகேஷன் எங்க இருக்குது? அந்த மூளையில் இருக்குதா? யார் சொன்னது? எங்க இருக்கு அறிவு? தேடணும். நீங்க ஏதோ பெரிய மேலாளி மாதிரி உலகத்தில் சுத்திட்டு இருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு கிடக்கிறாரு, ரைட்டு ஒத்துக்கிறோம். அறிவு எங்க இருக்குது? அறிவுங்கிற வஸ்து எங்க இருக்குது? அது நாலேஜுங்கிற, அரபில அயில்முங்கிற, அக்கலுங்கிற, தமிழ்ல அறிவுன்னு சொல்ற. இருக்கிற இடம் என்ன? அது
தெரியல. ரூஹ் எங்க இருக்குது? உயிர் எங்க இருக்குங்க? எல்லா மனுஷனும் நான் உயிராக இருக்கிறேன்னு நினைச்சு நடந்துகிட்டு இருக்கிறாரு, ஒத்துக்கிறோம். உயிர் எங்க இருக்குது? அது எங்கேயுமே இல்லை. நான் பகிரமா பேசுறேன், யாரும் சொல்ல முடியாது. வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. மூச்சு அங்கேருந்து வருது, மூச்சு திரும்ப போகுது. அப்பா படிச்சாரு, குணங்குடி அப்பா, மூச்சு சுதி மாறி போனால் கொஞ்சம் வந்த போன மூச்சு கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனாக்க நீ போயிடுச்சப்பா. ஆண்டவன் குரான்ல சொல்றான், படைத்தவன் குரான்ல சொல்றான், தூக்கத்தில் உனக்கு மௌத்து இருந்தால் உன்னை காலையில் யார் எழுப்புவா? சேலஞ்ச் பண்றான். என்னவா தூக்கம் சின்ன மௌத்து இல்லையா? நபி சொன்னாங்க தூக்கம் சின்ன மௌத்து, மனுஷன் கடைசியில் உயிரே போறது பெரிய மௌத்து. அப்ப சின்ன மௌத்துல இருந்து எந்திரிக்கிறான். காலையில சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் என்னை எழுப்பி விட்டியே, அதுக்கு நன்றி செய்யுங்க. எனவே தோழர்களே, நல்ல காரியங்களை ஓடோடி செய்யுங்கள். நாம் நல்லா இருப்பதற்கு அல்லாஹ் வழி செய்வான். வாக்குதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.